இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்பு, பாகிஸ்தான் நாடே இருக்காது. எனக்கு பெரிய சண்டை, சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பான். அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிறோம், சீனான்னா பேசிக்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்லுப்பா. அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களை எல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா அவன் பேரை வச்சுட்டான், சீனா பேருல. கொஞ்சம் கொஞ்சமா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலியில நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா?